வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல மறுபடியும் ஒரு லவ் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அது ஏற்கனவே லைட்டாக டவுட் வந்தது நமக்கு ஃப்ரைடேவே. இங்கே வந்து எஃப்ஜே தம்பி இருக்கிறார்ல, அவர் தான் யாரை லவ் பண்ணுவார். அவர் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஆதிரை எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெஸ்ட்டுன்னாங்க. அவங்க உருட்டெல்லாம் பயங்கர உருட்டு. அவங்க வந்து வெளியிலேயே பார்த்தாங்களாம், மாலில் சூப்பராக இருக்கானே பையன் அப்படின்னு சொல்லிட்டு சைட் அடிச்சாங்களாம். அப்போ கூட பாய் ஃப்ரெண்ட் இருந்தாராம், அதாவது லவ்வர் இருந்தாராம். இருந்தா என்ன, சைட் அடிக்கல என்ன தப்புன்றாங்க. எஸ், அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க பார்க்குறாங்க, ஓகே நல்லா இருக்கா, ஸ்மார்ட்டா இருக்கான்னு. திடீர்னு பார்த்தா அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டாராம். உடனே அங்கே பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் பயங்கரமாக கேம் ஆடுறேன், ஸ்ட்ரெஸ் ஆகும், அப்போ வந்து ஒரு ஷேர் பண்ணுறதுக்கு தோல்ல சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு நட்பு வேணும் இல்லையா அப்படின்னு தான் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அங்கே போனது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் காஜித்தனம்னுவாங்க, அதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸ்ட்ராவா நிறைய பண்ணிட்டாங்க, மருத்துவ முத்தம் அதெல்லாம் ரொம்ப ஸ்டார்டிங்லேயே உடஞ்சி அழுகுறது. ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கு. ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்றாங்கன்னா ஒரு டிராவல் இருக்கணும், கொஞ்சம் முதல்ல பழகணும், ப்ரப்போஸ் பண்ணணும், அக்செப்ட் பண்ணிட்டு கொஞ்சம் டிராவல் வரணும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன முரண்பாடு வரணும், அப்புறம் உடஞ்சி அழுகணும்ன்றதா அது ஓகே. இவங்க ஒரே நாள்ல வந்து முத்தம் போவாங்க, அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அழுவாங்க, லோவா ஃபீல் ஆகிட்டு என்னது இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறாங்க, சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். நம்ம அப்பவே சொன்னோம், கழுவி கூட ஊத்தணும், இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குன்னு. கடைசியா பாத்தீங்கன்னா ஆதிரியுடைய எவிக்ஷனுக்கு முந்தின நாள் அச்சாம் பாருங்க அந்தர்பல்ட்டு எஃப்ஜே. அது வரையும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இதை பண்றதெல்லாம் பண்ணிட்டுன்னு நான் ஏதோ தப்பா சொல்றதா நினைக்காதீங்க. இந்த வார்த்தையை ஆதரியே சொன்னதுதான். பண்றதெல்லாம் பண்ண, ஒரு நாள் நல்லா இருக்கிற, ஒரு நாள் மூஞ்ச காட்டுற, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் பேசிருக்கிறாங்க. எல்லாம் பண்ணிட்டு கடைசியில இங்க வந்து அதுக்கு முந்தின நாள் வந்து கனியக்கா கூட உட்காந்து சொன்னா பாருங்க, வெளியில இப்ப இங்க லவ் பண்ணலான்றாங்க, வெளியில போனா என்ன பண்ணுவாங்க, வெளியில ஆல்ரெடி ஆள் இருக்குன்றாங்க, அந்த ஆளோட பழகுவாங்களா இல்ல என்னோட பழகுவாங்களா, அப்ப என்ன கைட்டி விட்டுருவாங்க, டாட்டா காட்டுவாங்கன்னா அப்ப இது என்னது கண்டென்ட்டுக்காக இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இதை எப்படா கேட்கணும், முதல்ல அவங்க பண்ண வரும்போதெல்லாம் கேட்கணும், ஸ்டாப் பண்ணிம்மா, இந்த கண்டென்ட்லாம் என்கிட்ட வச்சுக்காதம்மா அப்படின்னு அப்போல்ல சொல்லணும். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா வந்து வெளியே ஆள் இருக்கு, அவன் லைஃப் முக்கியம் இல்லை அப்படின்லாம் பேசினா பாருங்க, அட உத்தமா அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். அப்பவே நம்ம சொன்னோம், ஆக்சுவலி இந்த லவ் ட்ராக் போகும்போதே நான் சொல்லியிருக்கிறேன், இது நிற்காது, இவங்க போயிட்டாங்கன்னா பிரேக்கப் மாதிரி ஒன்று போச்சு இல்லை, அப்பவும் சொன்னோம். அடுத்து தம்பி சீக்கிரமா இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆதிரை போயிட்டாங்க. அடுத்து தம்பி வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டாரு, அப்பயே சொல்லிட்டு வேற இருந்தாரு, சபரி ரம்யா இவங்ககிட்டலாம் வைல்டு கார்டில் சூப்பரா பொண்ணுகள்லாம் வர வாய்ப்பு இருக்கு, என்ன வேணா நடக்கலாம் அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருந்தா. அப்படியா அடுத்து வைல்டு கார்டு ரூட் போட்டிருக்கானான்னு பார்த்தோம். வைல்டு கார்டில் வந்தது 2 பெண்கள். ஒருத்தங்க சாண்ட்ரா, ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, ஹஸ்பண்டோட வந்தாங்க. இன்னொருத்தங்க திவ்யாவும் வந்து கேப்டன் ஆகும் போது உள்ள ரூம்குள்ள போயிட்டு விஷ் பண்ணது 2 பேர், வினோத் அண்ட் இவரு. நான் அப்பயும் டவுட்டா இருந்து, இந்த தம்பி வந்து இந்த கேங்ல தானே இருப்பான், தனியா போய் விஷ் பண்றானு, ஏதாவது இந்த பக்கமா ட்ரை பண்றானா அப்படின்னு பார்த்தோம். அங்க ஒர்க் அவுட் ஆகல, ஆனாலும் ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. இவர் டாஸ்க் பண்றதெல்லாம் பார்த்துருக்கோம்ல, ஹோட்டல் டாஸ்க்ல டீம் பிரிச்சு இந்த கேரக்டர்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆனா தம்பி பண்றது என்ன, அவரா ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணிக்கிறாரு சம்மந்தம் இல்லாம. வந்த கெஸ்ட் அவங்களுடைய ஃபேன் நானு, அவங்கள ஸ்டாக் பண்ற ஃபேன் நானு. ஃபேன்னா நார்மல் ஃபேன் இல்லை, ஸ்டாக் பண்றது பின்னாடியே போயிட்டு அந்த ஃபேன் நானுன்னு சொல்லிட்டு இவனா ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு பின்னாடியே சுத்துறதுக்கு இப்படி ஒண்ணு பாருங்க இல்ல. இதனால மற்றவங்களுடைய கேரக்டர்லாம் அடி வாங்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய்ஸ் வந்து கழுவி ஊத்துனாரு. அப்பயாவது புத்தி வந்திருக்கணும்ல. திரும்ப இவன் ராஜாங்கம் டாஸ்க்ல என்ன பண்றான், அங்கேயும் வந்து வியனாவை லவ் பண்ற மாதிரி ஒரு கான்செப்டை உருவாக்கி அது மூலயமா ராஜாங்கத்தை பிடிக்கிற மாதிரி. ராஜாங்கத்தையும் பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல, ஆனா ஐடியா எல்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, ஒன்லி லவ் தான். எல்லாம் பண்ணிட்டு கடைசியில டாஸ்க்னு சொல்லிட்டு உருட்டலாம் அப்படின்னாப்பா அப்படின்னு பார்த்தோம். இதுதான் அவருடைய ஃபோக்கஸ், சிந்தனை. இதை தவிர்த்து அவர் ஆடின கேம்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் காணும் பெஸ்ட் பர்ஃபார்மர்னு போட்டதுக்கு கேப்டன் ஆக்கணும் அவனை அப்படிங்கிறதுக்காக தான் அதை பண்ணாங்க. அதுக்குள்ள ஒரு பிளே இருந்தது. அவர் எதுவும் பெருசா பெஸ்டாலாம் பண்ணல. இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடேவே வந்து வியனா இன்னும் மேக்கப்பு, இங்க மேக்கப் போடலையா அப்படின்லாம் சொல்லிட்டு டச் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இவர் என்ன டச்சப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, என்ன தம்பி ரூட்டா அப்படின்னு பார்த்தோம். சரி ரூட்டான்னு தான் தெரிய போகுது, அது எதுக்கு நம்ம அவசரப்பட்டு நம்ம பேசணும்னு சொல்லிட்டு விட்டா அந்த மாதிரி தான் போயிருக்கு. விக்கல்ஸ் கிட்ட வந்து நைட்டு வியனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, வியனா இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப அப்படியே சைகிலேயே தானே பேசுவாங்க, அப்படி பேசும்போது வெளியில இது லவ்வா ப்ரொஜெக்ட் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு அப்படின்றாங்க. என்னத்துக்கு பயம், எது லவ்வா ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும். இப்போ அதிகமா வந்து நீங்க பார்க்கலாம் எஃப்ஜே வியானா ஒன்னா இருக்கிறது. எனக்கு பயமா இருக்கு, வீட்டில் துரத்திடுவாங்க,
இப்ப எவிக்ட் ஆயிட்டு போனா கூட பிரியாணி, மட்டன் பிரியாணி போடுவாங்க. இந்த மாதிரிலாம் விஷயம் போச்சுன்னா அவ்வளவுதான், துரத்திடுவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. என்னாச்சு, உண்மையா அப்படியேதான் இருக்கா அப்படின்னு விக்கல்ஸ் கேட்கிறாரு. இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல, ஆனா அப்படி போயிடுமோன்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து கெமி சம்மந்தமே இல்லாம ஏதோ கத்திட்டு இருக்க, நமக்கு என்னன்னு கிளியரா அது கேட்கல. ஆனா சைக்கிள வந்து திரும்ப அதை தான் பேசுறாங்க. லவ்வா, யாருன்னு பார்த்தா எஃப்ஜேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒன்று பேசுறாங்கல்ல, இதே தானே ஆதிரியும் சொன்னாங்க. ஒரு ஃப்ரெண்டு, ஒரு பெஸ்டி, அப்படியே தானே பில்டப் ஆச்சு. அடுத்த நாள் இந்த ட்ராக்கும் சீக்கிரம் வந்துடும், ஆரம்பிச்சிருக்குல்ல. ஸோ தம்பி அங்கே போயிருக்காரு தனி ரூட்டை ஸ்டார்ட் பண்ண. அது இல்லாமல் வியனா எப்படிப்பட்டவங்க, தன்னை பற்றி அப்படியே பெருமையாக ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க மற்றவங்கள ரெஜிஸ்டர் பண்ணுறது மட்டமாக ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. எதிரில் யாருன்னா வந்துட்டாங்கன்னா. வினோத் அப்படி தானே அட்டாக் பண்ண பார்த்தாங்க இவங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் இவங்கள வாட்டர்மெலான எதுக்கு சுற்றிட்டே இருந்தாங்க சம்மந்தமே இல்லாமல். வாட்டர்மெலானுக்கு வீக்கெண்டில் வந்து கிளாப்ஸ் வருது, சிரிக்கிறாங்க ஆடியன்ஸு, என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அதனால இவருக்கு சப்போர்ட் இருக்கும், இவர் கூடவே ட்ராவல் ஆகலாம். அவர் தங்கச்சியா பார்க்கறனாலும் இவங்க வந்து அவர் என் அண்ணன், நான் தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தாங்கல்ல. அநேகமா முதல் வாரத்துல சொல்லலாம். அதுக்கு அடுத்து முதல் வாரத்துல வந்து வாட்டர்மெலான் மேல அஃபென்சிவா ஒரு பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய பார்வதி சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணு அநேகமா இவங்கள தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வேற யாரும் அங்க இருக்க வாய்ப்பு இல்லை. சுபிக்ஷா கிடையாது. சுபிக்ஷா வந்து சேஃப்ட்டாங்கல்ல, கை தூக்கிட்டாங்கல்ல. ரம்யா மூஞ்சுக்கு நேரம் கேட்டுருவாங்க. அப்ப அந்த இடத்துல இருந்து ரம்யா, சுபிக்ஷா, வியனா இவங்க தான். அப்ப வியனாவா தான் அது இருக்கணும். அது இல்லாம சபரி வந்து சொல்லியிருக்காருல்ல, சபரி விக்கல்ஸ் தானே சொல்லிட்டு இருந்தாங்க எஃப்ஜே எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி தனியா வந்து தனித்தனியா பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு. அப்ப அது இவங்களா தான் இருக்கும். அது இல்லாம வினோத்தை பிராண்ட் பண்ணும்போது இவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஆட்களோட வார்த்தையெல்லாம் பேசுறாரு, நாக்கா நீட்டுறாரு, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்க முடியல பிக் பாஸ், ப்ளீஸ் பிக் பாஸ் கூப்பிட்டு வார்ன் பண்ணுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு ட்ராமா எல்லாம் பண்ணாங்கல்ல. இங்க ரவுடித்தனம் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணாங்கல்ல. கையை பிடிச்சா, கமருதன் கையை பிடிச்சா நான் சேஃபா ஃபீல் பண்றேன், விக்கல்ஸ் கையை பிடிச்சா நான் சேஃபா ஃபீல் பண்றேன், ஆனா அது அங்க ஃபீல் ஆகணும்ல, அங்க எனக்கு வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னவங்க தான் இவங்க. ஸோ வேற மாதிரி பிராண்ட் பண்ண பார்த்தாங்கல்ல. ஆனாலும் பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டை வச்ச திவாகரோடவே ஏன் ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, அண்ணன் திரும்ப திரும்ப எதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்க, ஓவர் போட் போகுதுன்னு தானே. சரி ரெஜிஸ்டர் பண்ணீங்க, எதுக்கு சுத்திட்டு இருந்தாங்கன்னா இவங்க தற்பெருமை பிடிச்சவங்கன்னு சொல்லிட்டு தெரியும், பொய்யா அடிச்சு விடுவாங்க தெரியும். அவங்க அடையாளத்தையே மறைச்சிட்டு இதை வெளியில சொல்றாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து மதர் டாங் உருது, அதை வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க வீட்டில் அப்படின்னு சொன்னவங்க தான் இவங்க. ஏவியில கூட நான் அதை சொல்ல மறைச்சிட்டேன் அப்படின்னு. இப்போ அதை மறைக்கிறதுக்காக தான் அப்படி இப்படி கொஞ்சம் பேசுற மாதிரிலாம் ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கர கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. திவாகரோட இருந்தா சப்போர்ட் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பக்கமே போனாங்களா. அடுத்து இப்போ எஃப்ஜே இப்போ கேப்டனா வேற இருக்கிறதுனால இப்போ அந்த பக்கம் போறாங்களா, இல்ல சப்போர்ட் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா பேக் அடிச்சிருவாங்க. எஃப்ஜேக்கு சப்போர்ட் இல்லைன்னா. இப்ப சப்போர்ட் இருக்குன்னு நினைச்சிட்டு அந்த பக்கம் டிராவல் பண்றாங்க போல இருக்கு. எஃப்ஜே கூட டிராவல் ஆனா இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் இவங்களும் எக்ஸ்போஸ் ஆக போறாங்க. லவ் ட்ராக் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது இல்லை, எஃப்ஜேவோட வர எந்த லவ் ட்ராக்கும் இங்கே நிற்க போறது இல்லை. அவரும் பார்த்தீங்கன்னா திடீர்னு லவ் ட்ராக் பண்ணுவாரு, அடுத்து ஒரு 4 நாள்ல பார்த்தீங்கன்னா அந்தர்பல்ட் அடிப்பார். நான் எனக்கு கேம் தான் முக்கியம், என் ஃபோக்கஸ் கேம் தான் அப்படின்வாரு. அது என்ன கேம்னு தெரியல, அவருடைய கேம் ஃபுல்லாவே இது லவ் தான் கேம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. இதுல சிக்கிறது யாரு, மாத்தி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்களா கமருதீன் பார்வதி மாதிரி, இல்லைன்னா இன்னொருத்தரை எக்ஸ்போஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.